திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து பணக்கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். வியாபாரிகளின் உறக்கத்தை கெடுத்து அச்சத்தில் மூழ்கவிட்ட மர்ம நபர் யார்? இரும்பு ராடால் கடையின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் கை வைத்து பதறாமல் பணக்கட்டுகளை களவாடும் கொள்ளையனின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. 1 மணி நேரத்திற்குள் ஒரே லைனில் உள்ள அடுத்தடுத்து 4 கடைகளில் ஆட்டையை போட்டு வியாபாரிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டியில் உள்ள கட்டுமானம், டைல்ஸ் மற்றும் விவசாய இயந்திரங்கள் சேல்ஸ் கடைகளில் வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு இரவு கடைகளை பூட்டிச் சென்றனர். அப்பொழுது ஊரே வெறிச்சோடிய நேரம். நள்ளிரவில் கல்லூரி மாணவர் போல ஸ்டைலாக பேக் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஏரியாவிற்குள் நுழைந்துள்ளார். ஆட்கள் நடமாட்டம் ஏதும் இருக்கிறதா என அங்குமிங்கும் நோட்டமிட்ட பின் தனது பேக்கை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அதில் இருந்து இரும்பு ராடை கையில் எடுத்தவர் சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளார். இருட்டில் மெல்ல மெல்ல நடந்து கல்லாப்பெட்டியை லபக்கென கண்டுபிடித்தவர் அதை திறந்ததும் உள்ளே இருந்த பணக்கட்டுகளை பார்த்து ஆகா ஆகா ஆகா, இன்று நமக்கு நல்ல வேட்டையடா என குஷியானார். எந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் என்பதை போல பணக்கட்டுகளை கையில் எடுத்தவர் 100, 200 என தனித்தனியாக தரம் பிரித்தார். அப்பொழுது இருட்டு ரொம்ப இடைஞ்சலா இருக்க என வருத்தப்பட்டவர் சுவிட்சை அடித்து லைட்டை போட்டு மீதம் இருந்த பணத்தையும் எடுத்து டேபிளில் பிரித்து வைத்தார். பின்னர் லாபகமாக பணத்தை எடுத்து மடித்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வந்த வேலை முடிந்து விட்டது, மாமே வரட்டா என்று புறப்பட்டு சென்று விட்டார். மறுநாள் காலை வழக்கம் போல கடையை திறக்க வந்த சுரேஷ்குமாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து சாணார்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். அப்போதுதான் இதே வரிசையில் உள்ள மேலும் 3 கடைகளில் இதே மர்ம நபர் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் கை வைத்தது தெரிய வந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக போலீசுக்கு தகவல் கொடுக்க தகவல் அறிந்து வந்த ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையிலான போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணையை செய்து வருகின்றனர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கல்லாப்பெட்டியில் பதிந்திருந்த கொள்ளையனின் கைரேகைகளை சேகரித்து சிசிடிவியில் பதிவான முகத்தையும் வைத்து உள்ளூர்காரர்களின் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் முக்கிய துப்பு சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் கொள்ளையனை தூக்கிவிடுவோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.